சார் இந்த கேஸ்ல ஒருவேளை கடந்த காலங்களில் நீதிமன்றம் இதே போல கேட்டபோது நாங்க உத்தரவு போட வேண்டிய நிலம் வந்துரும் அப்படின்ட்டு சொன்னவுடன் அவசரமாக கவர்னர் மாளிகை ஒரு 10 மசோதாக்கு ஒப்புதல் கொடுத்தது. பெண்டிங் இருந்த ஒரு 16 சொச்சம் நினைக்கிறேன். கரெக்டுங்களா சார்? உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கேஸ் ஒருவேளை சுப்ரீம் கோர்ட் இதுல ஓவர் ரூல் பண்ணி அவங்க ஒரு ஆர்டருக்கு இது போடுறாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய தர்ம சங்கடமான ஒரு சூழலா ஏற்படுத்திடும் அரசாங்கத்துக்கு. அது இவங்களுக்கு ஏற்படுத்துமான்ட்டு எனக்கு தெரியல. ஆனாலும் அப்படியான ஒரு நிலைக்கு இந்த வழக்கு போவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு உங்களுக்கு தோணுதா? நீங்க சொன்னீங்கல்ல தொடக்கத்துல ஒரு கிரே ஏரியால இந்த क्वेश्चனை ரைஸ் பண்ணிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அது ஒரு கேள்வியா தான் முடியும் ஒழிய அதுக்கு நிரந்தரமா பதில் கிடைக்குமான்றது தெரியல. ஒரு 5 ஆஸ்பெக்ட் தான். ரிசர்வ் த பில்லை நிறுத்தி வைக்கணும், ஆர்டிகல் 200ல இருக்குது. இதற்குரிய விளக்கம் தேவை. as soon as possible ஆர்டிகல் 200ல இருக்குது. அதாவது எவ்வளவு குறைந்த காலத்திலே அவ்வளவு குறைந்த காலத்தில், அதற்கு கால நிர்ணயம் என்ன? அத கிரே ஏரியா தெரியல. as soon as possible அப்படின்னா அது கூடிய விரைவில் தான் அர்த்தம். ஆமா, நல்ல தெளிவா. ஆமா ஆமா. ஓகே. ஒரு ஆக்சிடென்ட் வழக்குல 10 நாள்ல தீர்ப்பு கொடுத்தாலும் அது கூடிய விரைவில். அது நல்லா விசாரிச்சு 25 வருஷம் கழிச்சு தீர்ப்பு கொடுத்தாலும் கூடிய விரைவில் தான். அதுக்கு என்ன விளக்கம் இருக்குது? அதுதான் கால நிர்ணயம் வேணும்ன்றது உண்மை. ஏன்னா ஒரு டைம் ஃப்ரேம் இருக்கணும், ஒரு டைம் பவுண்ட் இருக்கணும். நல்லா விசாரிச்சு 25 வருஷம் அப்படிதான் கொடுத்திருக்காங்களா? இப்ப நம்ம நவ்ஜோத் சிங் சித்து வழக்குல கிட்டத்தட்ட 34 வருஷம் கழிச்சு அந்த ஆக்சிடென்ட் வழக்குல நவ்ஜோத் சிங் சித்துக்கு வந்துச்சு. நம்ம பார்த்தோம், கிரிக்கெட் வீரர் நம்ம பார்த்தோம் இல்லையா? அதனால நான் அதுக்காக தான் சொல்றேன். அடுத்து என்னன்னா ஆர்டிகல் 163 டிஸ்கிரிஷனரி பவர் ஆஃப் த கவர்னர் கொடுத்தது. இந்த டிஸ்கிரிஷனரி பவர் தனிப்பட்ட அதிகாரம் தமிழ்ல. அப்ப தனிப்பட்ட அதிகாரத்திற்கு எல்லை என்ன? இதை நீதிமன்றம் தீர்மானிக்குமா? அதுதான். அதுக்கு அடுத்து மெசேஜ் வித் ரீகன்சிடரேஷன். ஒரு பில்லை திருப்பி அனுப்புனீங்கன்னா அந்த மெசேஜ் வித் ரீகன்சிடரேஷன், அந்த மெசேஜ்ன்றது என்ன? அது சப்ஜெக்ட் உள்ளதா, இல்லைன்னா திருப்பி அனுப்பிடுற வார்த்தையை மட்டும் போடணுமா, இல்லை இதை மாற்றி அனுப்புங்கள் அப்படின்னு போடணுமா அப்படின்றது தெளிவு. இது போல ஆர்டிகல் 163 ஆர்டிகல் 200 இந்த ரெண்டுத்திலையும் கிளாரிட்டியை நீதிமன்றம் கொடுத்துச்சுன்னா மிகப்பெரிய தெளிவு மாநில அரசாங்கங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது உண்மை. அடுத்தது இப்ப யூஜிசி, நம்ம தலைப்பே மெயின் யூஜிசி தான் கொடுத்துருக்காங்க. யூஜிசி கிராண்ட் கமிஷன்ல ஆல்ட்ரேஷன் 2018 ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. அதுல இந்த சர்ச்சிங் கமிட்டி, செலெக்ஷன் கமிட்டியில நாம்ஸ் வகுக்கல. இப்ப 2023 அதுக்கு விதிமுறைகள் போட்டிருக்காங்க. இப்ப அந்த விதிமுறைகள்ல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாநில அரசாங்கத்தின் உரிமை பறிக்கப்படுகிறது. ஏன்னா கல்வி வளர்ச்சியில நம்ம எல்லாம் முன்னேறிய மாநிலம். அதுல என்னன்னா இப்ப துணைவேந்தர் நியமனத்துல மாநில அரசு புறக்கணிக்கப்படுகிறது. செனட் மெம்பர் இல்லைன்னா சிண்டிகேட் மெம்பர் பிளஸ் கவர்னர் நியமிக்கிற ஒருத்தர் பிளஸ் யூஜிசி நியமிக்கிற ஒருத்தர். அங்க யார் இருப்பா? வெறும் யூஜிசியும் கவர்னர் தான் இருப்பாங்க. அப்ப அவங்க ஆட்கள் தான் போடப்படும். இது முதல் தவறு. இரண்டாவது விஷயம், கல்வியாளர் அல்லாதவர்கள், தொழிலதிபர் அல்லனா வர்த்தகத்தில் சிறந்தவர்கள், இவர்களை போல துணைவேந்தரை போடலான்னு பரிந்துரை பண்ணா எவ்வளவு பெரிய கொடுமை. ஒரு நீங்க ஆரம்ப கட்ட கல்வி 1ஆம் கிளாஸுக்கு பாடம் எடுக்கணும்னா கூட ஹையர் செகண்டரி பாஸ் பண்ணிருக்கணும், செகண்டரி கிரேட் பாஸ் பண்ணிருக்கணும், இல்ல ஹையர் கிரேட் பாஸ் பண்ணிருக்கணும் இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்க துணைவேந்தர் நியமனத்துக்கு தொழிலதிபரை போடலான்னு சொன்னா எப்படி முடியும்? தொழில் முனைவரை போட்டான். அடுத்தது பாத்தீங்கன்னா இளங்கலை முதுகலை சேர்ப்புக்கு தேர்வு, பொது தேர்வு நடத்தணும்ன்றாங்க. டிகிரிக்கும் பிஜிக்கும் பொது தேர்வு நடத்தினா என்ன குழப்பம் வரும்? இடஒதுக்கீடுல பாதிப்பு வரும், அகில இந்திய அளவில் பாதிப்பு வரும், பெரிய அளவில் மால் பிராக்டிக்ஸ் நடக்கும். நம்மளாம் வளர்ச்சி அடைந்த மாநிலம் கல்வியில் கிட்டத்தட்ட 52-54% உயர்கல்வியில் நம்ம வளர்ச்சி அடைந்திருக்கிறோம். அடுத்தது இன்னொன்று விஷயம், நம்மளுக்கு மிகப்பெரிய விஷயம், அதில் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, நிதி ஒதுக்கீடு 54% மானியம் யூஜிசி கொடுக்குறாங்க பல்கலைக்கழகத்துக்கு. ஒன்று சென்ட்ரல் பல்கலைக்கழகம், இல்லைன்னா ஸ்டேட் பல்கலைக்கழகம், ஸ்டேட் யூனிவர்சிட்டி, இல்லைன்னா டீம்டு யூனிவர்சிட்டி, நிகர்நிலை பல்கலைக்கழகம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேட் பல்கலைக்கழகத்துக்கு 54% மானியம் கொடுக்குது. நம்ம கட்டமைப்பெல்லாம் நம்ம தான் ஏற்படுத்தியது எல்லாமே. அந்த மானியத்தை நாங்கள் ரத்து பண்ணுவோம் இதுக்கு ஏற்றுக்கள்னா. அடுத்தது என்ன சொல்றாங்க? பட்டங்களில் நாங்கள் செல்லுபடி இல்லாதபடி பண்ணுவோம். இதெல்லாம் எவ்வளவு பெரிய கொடுமை. இப்ப இதுக்கெல்லாம் யார் பதில் சொல்றது? இப்ப என்னன்னா இன்னொன்னு, இப்ப புதிய கல்விக் கொள்கை நம்ம சகோதரர் சொன்னார். புதிய கல்விக் கொள்கையில இருக்கிற பெரிய ஒரு 4 அம்சம் மட்டும் சொல்றேன். மும்மொழி கொள்கை எவ்வளவு பெரிய தவறு. என் உணர்வுக்காக நான் தாய்மொழி, என்னுடைய
பிறப்பின் வழி தாய்மொழி, பிழைப்பின் வழி ஒரு ஆங்கிலம். புரியுது. நான் பிறந்த மொழி தாய்மொழி படிக்கணும், என்னுடைய பிழைப்பின் மொழி ஆங்கிலம். இன்னொரு மொழி எதுக்கு எனக்கு? இது முக்கியமான விஷயம் இல்லையா? இப்ப நீங்க இன்னொரு மொழியை கொண்டு வந்தீங்கன்னா, இப்ப நம்ம சகோதரருக்கு தெலுங்கு தெரியும், இவருக்கு மலையாளம் தெரியும், உங்களுக்கு கன்னடம் தெரியும்னா நான் 3 பேர்கிட்டையும் பேசணும்னா 3 மொழியும் படிச்சுக்கணுமா? எல்லாருக்கும் ஒரு பொது மொழி வேணும் இல்லையா? அந்த பொது மொழி தானே ஆங்கிலம். அதை வச்சிருக்கிறோம்ல, அப்புறம் எதுக்கு அடுத்தது 3வது 5வது 8வது வகுப்புக்கு பொது தேர்வு? எவ்வளவு பெரிய அது அறிவிச்சிட்டாங்க சார், நடைமுறைக்கு வந்துருச்சு. அதுதான், அது வந்து கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்குது. தேவைப்பட்ட மாநிலங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கணும், அது தேவையில்லைன்னு கொடுக்கணும். அதுதான் சொல்றேன். அதே மாதிரி 6ஆம் வகுப்பிலிருந்து தொழிற்கல்வி, 12ஆம் வகுப்பிலிருந்து தொழிற்கல்வி சொன்னா கூட பரவாயில்ல. 6ஆம் வகுப்புல இருந்தே ஒருத்தர் தொழிற்கல்விக்கு மாத்தினா அது என்ன ஆகும்? அவன் அகாடமிக்க படிக்கிறத விட அந்த வழிக்கு போயிடுவானா இல்லையா? நான் இதை சொல்றேன், நீங்க நினைக்காதீங்க. இங்க தமிழ்நாட்டுல வந்து வெக்கேஷனல் கோர்சஸ் வந்து இருந்தது ஒரு நிஜம்தான். நீங்க நெசவு நெய்க்கிறது சொல்லி கொடுத்தாங்க, மோட்டார் ரீவைண்டிங் சொல்லி கொடுத்தாங்க, எலக்ட்ரீஷியன் சொல்லி கொடுத்தாங்க, ஆபீஸ் ஆபீஸ் செக்ரட்டரியேட் சொல்லி கொடுத்தாங்க, டிராயிங் எல்லாமே இருந்தது. ஆனா என்னன்னா அது ஒரு சப்ஜெக்டா மட்டும் வரும், பாடமா இருக்கு. அது ஒரு பிரிவு, அவ்வளவுதான். அதாவது மாரல் சயின்ஸ் பிரிவோ அப்படி அது ஒரு பிரிவு, ஆப்ஷனல். இட் இஸ் நாட் எக்ஸாம், டெஸ்ட் கிடையாது, எக்ஸாம்ல வராது. ஓகே, எக்ஸாம்ல வராது, கரிக்குலத்துல வராது. அது நீங்க ஹாபியா ஒரு விருப்ப பாடமா சொல்லி கொடுக்குது, அவ்வளவுதான். கரிக்குலத்துல வராது, 5 சப்ஜெக்ட்ல வராது, அதெல்லாம் கணக்குல இருக்குது. அடுத்தது என்ன சொல்றேன்னா, இதுக்காகத்தான் துணை வேந்தர் நியமனத்தை வந்து வேந்தர்ன்றது நம்ம ஆளுகின்ற அரசாங்கத்தின் தலைமையே இருக்கணும்னு 5 ஜனவரி 1994 மேடம் சென்னாரெட்டி இருக்கும்போது ஜெயலலிதா அம்மா சட்டமன்றத்திலேயே ஒரு தீர்மானம் நிறைவேற்றி 2 மசோதாக்களை அப்போது நிறைவேற்றினார். தமிழ்நாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்கள் எல்லாம் முதல்வர் மட்டும்தான் நீங்க ஆளுநராக இருக்கணும், துணைவேந்தரை நியமிக்கிற அதிகாரம் முதல்வர்கிட்ட இருக்கணும் அப்படின்னு அன்னைக்கே அவங்க வந்து கொண்டு வந்தாங்க. இதுதான் நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இந்த ஆட்சி அந்த ஆட்சின்னு கிடையாது, மாநில உரிமைக்காக பாடுபடுகிற ஆட்சிகள் தொடர்ந்து போராடி கொண்டுதான் இருக்குது. மத்தியில யார் ஆட்சிக்கு வந்தாலும் ஆளுமை செலுத்த முயற்சி செய்கிறாங்கன்றது தான் நம்முடைய